வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சொந்த அண்ணன் மரணத்திற்கே காரணம் மணிரத்னம் தானா? தயாரிப்பாளர் சொன்ன ஷாக்கிங்கான தகவல். லெஜண்ட் இயக்குனர்களில் ஒருவர் தான் மணிரத்னம் என்று ரசிகர்கள் எப்போதுமே கூறுவதுண்டு. அவர் எடுக்கும் படங்கள் அதை நிரூபிக்கும் விதமாக இருக்கும். கடந்த பல வருடங்களாக இயக்குனராக இயங்கிய மணிரத்னம் ஏராளமான ட்ரெண்ட் செட்ட படங்களை கொடுத்திருக்காரு. அவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கடைசியாக அவர் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்தின் 2வது பாகம் வெளியானது. தற்போது கமலை வைத்து தக்லைஃப் படத்தை இயக்கி வருகிறார். இந்த சூழல்ல அவர் குறித்து தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் அதிர்ச்சி கிளப்பிய விஷயத்தை பேசியிருக்கிறார். இந்தியாவின் மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருவர் மணிரத்னம். அவர் இயக்கிய மௌனராகம், உயிரே, பம்பாய், நாயகன், அலைப்பாய்து உள்ளிட்ட படங்கள் கிளாக் வரிசையில இடம் பிடித்துவது. முக்கியமாக நாயகன் திரைப்படம் அனைவராலும் இன்று வரை கொண்டாடக்கூடியது. அது மட்டுமின்றி எந்த டான் படம் வந்தாலும் அதற்கு நாயகன் படம் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்து வருகிறது. மணிரத்னம் இயக்கத்தில் கடைசியாக பொன்னியின் செல்வன் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்று வந்தது. இப்போது அவர் கமலஹாசனை வைத்து தக்லைஃப் என்ற படத்தை இயக்கி வருகிறார். ஏற்கனவே இவர்கள் 2 பேருமே இணைந்த நாயகன் திரைப்படம் பெரிய முத்திரையாக இருப்பதால் இந்த படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பிடையே ரசிகர்களிடையே இருக்கிறது. இதற்கிடையே மணிரத்னம் அண்ணன் ஜிவியும் திரைத்துறையில் பெரும் தயாரிப்பாளராக வலம் வந்தவர். தமிழன் உள்ளிட்ட ஏராளமான படங்களை தயாரிக்கிறார். ஆனால் சில காரணங்களாக அவர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த சூழல்ல மணிரத்னம் குறித்து தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன் பேசியிருப்பது விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாணிக்க நாராயணன் அளித்திருக்க பேட்டி ஒன்றில் மணிரத்னம் அண்ணன் ஜிவி என்னை பார்க்க அடிக்கடி வருவார். அவர் தயாரிப்பாளராக இருந்தபோது ஏகப்பட்ட பிரச்சனையுடன் இருந்தார். ஒரு முறை திடீரென 2 நாட்கள் அவரை காணவில்லை. பிறகு என்னுடைய வீட்டுக்கு வந்து நான் தற்கொலை செய்து கொள்ள நினைத்தேன் என்று கூறினார். அப்படி கூறியதும் நான் உங்கள் பண பிரச்சனை பார்த்துக் கொள்கிறேன், அது பற்றி பலரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று வேறு எதுவுமே வேண்டாம் என்று சத்தம் போட்டு சொன்னேன். அப்போது அவர் அன்பு செல்லியின் பணம் விஷயமாக என்னை ரொம்பவே டார்ச்சர் செய்கிறார். அவரை ஆஃப் செய்வதற்காக 60 லட்சம் ரூபாயை கொடுங்கள் என்னிடம் கேட்டார். நான் அதற்கு என்னிடம் அக்கௌண்ட்ல பணம் இல்லை என சொன்னேன். 60 லட்சம் ரூபாய் எழுதி கொடுத்தாங்க, 2 நாட்கள் சமாளித்துக்கிறேன் என்று சொல்லி செக்க வாங்கி சென்றாரு. அதற்கு பிறகு ஜிவியை தொடர்பு கொள்ள நினைத்து அவரது வீட்டுக்கு போன் செய்தேன். அப்போது ஜிவி கோலம்பூருக்குரிய ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருப்பதாக சொன்னாங்க. அந்த நாளில்தான் அவர் தற்கொலையும் செய்து கொண்டிருக்காரு. இதற்கிடையே ஜிவி உயிரோட இருந்தபோது அவரிடம் நான் உங்கள் தம்பி மணிரத்னம் இருக்கிறாரே, அவர் வைத்து ஒரு படம் எடுத்து தர சொல்லுங்க, அதன் மூலம் கடனை அடைத்து விடலாம் என்று கேட்டேன். அதற்கு அவர் கோபமாக அவன் எல்லாம் ஒரு மனுஷனா, அவனை பத்தி பேசாதீங்க என கடிந்து கொண்டார். அண்ணனின் பண பிரச்சனை எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருந்த மணிரத்னம் அந்த உதவியை செய்திருந்தால் ஜிவியை காப்பாற்றிக்கலாம், ஜிவி குடும்பத்தின் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. எல்லோருமே மனிதத்தினை கொண்டாடுறாங்க. ஆனா அவர்தான் அவருடைய கண்ணனின் தற்கொலைக்கு ஒரு காரணமாக இருக்கிறார் என்று பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் மறக்காம பதிவிடுங்க. நன்றி.